தயவு செஞ்சு கையெடுங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நான் போகணும். என் புருஷனே போகிறதுக்கு விட்டுட்டாரு. உங்களுக்கு என்ன என் மேல அக்கறை? நான் ஏன் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி மறைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு கையெடுங்கன்னு சொன்னேன். இதுக்கு மேல இப்படி நின்றுட்டீங்கன்னா மரியாதை இல்லை உங்களுக்கு. அனிஷா, பண்ணது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேமா? உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. பிளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அக்கா. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாய் நிறைய கூப்பிட்ட பாத்தீங்களா? அதுக்கு ரொம்ப பெரிய எனக்கு தண்டனை அள்ளி அப்படியே கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்கிட்ட பேசாதீங்க தயவு செஞ்சு, விட்டுருங்க என்ன. அது எப்படி? என்ன சொன்னீங்க? அவன் பொண்டாட்டி கூட அவன் சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அவன் எப்படிங்க என்ன விட அவனை முக்கியம்னு சொல்லி அவன் முடிவெடுத்தான் ஒரே நிமிஷத்துல. எனக்காண்டி எப்படிங்க அவன் பேசாம நின்னான் அந்த இடத்துல? அவன் பொண்டாட்டிக்காண்டி எப்படிங்க பேசினா அப்படின்னு கேட்டவங்க தானே நீங்க. தயவு செஞ்சு சொல்லிட்டேன், உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரே வீட்டு மருமக, அவ்வளவுதான். மத்தபடி இதுக்கு முன்னாடி இருந்த அனிஷாலாம் இல்ல. அந்த நினைப்போட என்கிட்ட வந்து பேசாதீங்க ப்ளீஸ். போங்க, தயவு செஞ்சு போங்கன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு பாவம் பார்த்த பாவத்துக்கு தான் சென்னையும் என் புருஷனையும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. ஏமா இப்பெல்லாம் பேசுற? பின்ன வேற எப்படி பேசணும்? வேற எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க? முதல்ல என் புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணா இவங்களுக்கு வருத்தமா இருக்கான். சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் என் புருஷன் தானே, அப்ப எனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசணும். சரி, உங்களுக்கு வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஃப்ரெண்டுனா உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, அப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு போயிருங்க. ஏதாச்சும் சொல்லிட போறேன் நானு. ஏதாச்சும் வார்த்தை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. எனக்கும் தெரியும் வார்த்தையை விட்டுட்டேன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை மறுபடியும் எடுத்துக்க முடியாது. அதனாலதான் பொறுமையா நடந்துகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாவம் பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் உங்களுக்காண்டி யோசிச்சு பண்ணேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட அவ பொண்டாட்டிக்காண்டி அவன் பேசியிருக்கான். 2 பேரும் விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்பமாச்சும் பரவாயில்லையே அவன் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறானேன்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா என்ன சொல்றீங்க உங்க புருஷன்கிட்ட? அவன் எப்படி என்ன விட்டுட்டு அவன் பொண்டாட்டிக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேச முடியும்? என்ன ஒரு நல்ல எண்ணம். யாரும் யாருக்காண்டி எல்லாம் பாவம் பார்க்க வேண்டாம். நீ அவளுக்கு பாவம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க யாரும் கெஞ்சவும் இல்ல, உன்கிட்ட வந்து இங்க நின்னுகிட்டோ இல்ல. உன் பாவத்துல ஒண்ணு அவ வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவ எப்படி வாழணும்னு அவளுக்கு தெரியும். அவ புருஷன் அவளை பாத்துப்பான். ரொம்ப நன்றி. கையெடுக்கிறீங்களா? ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போக முடியுமா? கல்யாணம் பண்ணிக்கும் போது என் முழு விருப்பத்தோட தான் உன் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவனை மனசார விரும்புறேன் அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டியே, மனசாரதான் இப்பயும் விட்டுட்டு போறியா? மொத்தமா விட்டுட்டு போறியா? இல்ல அவனை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நோகடிச்சுட்டு போகணும்னு எதனா நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா? ஏன்னா பாவம் பத்தியா அவனுக்கு யாருமே இல்ல. எப்படிதான் தெரியல, வர்றதுங்கெல்லாம் வந்து பிச்சு தின்னணும்னு வரும் போல கொஞ்சமா. ஏற்கனவே ஒண்ணு வந்துச்சு, மொத்தமா பிச்சு தின்னுட்டு போச்சு. சரி, கொஞ்சமா தேத்தி எடுத்துட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது இன்னொன்னு வந்துச்சு. இப்ப அதுவும் போகுதுங்குது இல்ல. அதான் தெரியாம கேக்குறமா. என்கிட்ட பண்ண ப்ராமிஸ் ஆச்சு ஞாபகம் இருக்கா? உன் இஷ்டத்துக்கு பேசுற வாய்க்கு வந்தபடி. எங்களுக்கு மட்டும்தான் இப்போ நீ நடிச்சியான்னு தோணுதா, இல்ல உனக்கும் நீ நடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தோணுதா? என்ன அண்ணன்? இல்ல என்ன அண்ணன்? ஒரு 2-3 வார்த்தை அப்படி இப்படின்னு பேசும்போதே உனக்கு அவ்வளவு வலிக்குதே. நீ எந்த தைரியத்துல அவளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? அவளை பார்த்து பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல? இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, எங்களுக்கு அவதான் முக்கியம், இல்லன்னா சொல்ல முடியாது. நேத்து வந்தவன் நீ ஒரு வாரத்துலதோ பெட்டிய தூக்கிட்டு நிக்கிற. இதே மாதிரி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கீங்க, நீ வா பிரியா, வந்து கூட நில்லுன்னா அவ வந்து நிப்பா. தெரியுமா உனக்கு? சொல்லு, நீ வருவியா? இத விட்டுட்டு போறிய பாதிலேயே. தேவையில்லாம பேசாதீங்க, கையெடுங்க. உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு இருக்கே, நீ சொன்ன ப்ராமிஸ எதையுமே காப்பாத்தலையே. அப்ப கேட்கணும்ல. இந்த வீட்டுக்கு வரும்போது அப்படிதானே ப்ராமிஸ் பண்ண, உங்க ஃப்ரெண்ட நல்லா பாத்துப்பேன், உங்க ஃப்ரெண்ட விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிருக்க, அவர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படி இப்படின்னு நிறைய டயலாக்லாம் அடிச்சு விட்டியே. அதெல்லாம் சும்மா டிராமா தான் என்ன? அப்போ என்ன ஏமாத்துறதுக்காண்டி இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்க? என்ன காரணத்துக்காண்டி இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்க? அவனை பழி வாங்குறதுக்கா? உன் தங்கச்சியை லவ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஏமாத்திட்டனா, அதனால பழி வாங்கணும்னு சொல்லி வந்திருக்கியோ? கத்தாத, கம்மி பண்ணு வயச.
எங்களுக்கும் பேச தெரியும். புரிஞ்சுச்சா? உனக்கு மட்டும் வாய் இல்ல, எங்களுக்கும் வாய் இருக்கு. வலிக்குதுல்ல? ஆ, வலிக்குதுல்ல? அதே மாதிரி தானே உன் வாயில இருந்து வர வார்த்தையும் எங்களுக்கும் வலிக்கும். ஈஸியா தூக்கி போட்டு போறங்கிற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்படிலாம் விட முடியாது மேடம், அப்படிலாம் விட முடியாது. அவன் விட்டுட்டான் அப்படின்னா அவன் போய் கேளு ஏன் விட்டேன்னு சொல்லி. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கல, அந்த ப்ராமிஸ காப்பாத்தணும்ல. இஷ்டத்துக்கு பேக தூக்கிட்டு நின்னுட்டு இருக்க. உள்ள போ. நான் இங்க இருக்கணுமா இருக்க கூடாதான்னு முடிவெடுக்க வேண்டியது ஏன் புருஷன். அவருக்கே என் மேல அக்கறை இல்ல, நீங்க யாரு என் மேல அக்கறை பண்றதுக்கு? இவ்வளவு பேசுறீங்களே, என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்க. ஆசாசியா அவர் கூட வாழணும்னு சொல்லி வந்தேன். வெறுப்ப அள்ளி மொத்தமா கொட்டினாரு. அதை எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு நான் என்ன மறுபடியும் வெறுப்பையும் அள்ளி கொடுத்தேன்? பாசத்தையும் அவர்கிட்டயும் அன்பையும் தானே அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆ, சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும்ல உங்க ஃப்ரெண்டு என்கிட்ட எந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டாருன்னு சொல்லி. எல்லாரும் பாவம் பாக்குற அளவுக்கு என்கிட்ட உங்க ஃப்ரெண்டு என்ன மோசமா நடந்துகிட்டாரு. ரூம்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி வேற ஒருத்தவங்க ரூமுக்கு விரட்டி விடுறதா இருக்கட்டும், அவகிட்ட பேசணும்னு போனாலே என்ன அருவருப்பா பாக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் எந்த வகையில? அப்ப என்ன, நான் பெட்டியை தூக்கிட்டா நின்ன என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பொறுமையா தானே நின்ன? ஆ, சொல்லுங்க. ஆனா அதுக்கப்புறமா அவரும் மாறிட்டாரு, என் மேல பாசமா இருக்காருன்னு சொல்லி நானும் அவர் கூட வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஆசையா மனசுல வளர்த்துக்கிட்டு தெரியுமா? இப்படியெல்லாம் வாழணும், இப்படியெல்லாம் அவர் கூட இருக்கணும்னு சொல்லி. ஆனா அது எல்லாமே போய் யாரோ ஒருத்தவங்களுக்காண்டி டிராமா பண்ணிருக்காரு, என்ன வச்சு யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிய வரும்போது அதோட வலியும் வேதனையும் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? இப்ப கூட உங்க ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொல்றாரு? உன்னை நான் மனசார விரும்புறேன், என் கூட இருந்தெல்லாம் சொல்லல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல, ஆனா நீ இப்ப இங்க இருந்து போனன்னு வச்சுக்கேன், சத்தியமா சொல்றேன், நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு பேர் என்னது? லவ்வா? அன்பா? யார ஏமாத்தினான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவர் மேல வச்சிருக்க அன்ப அவர்தான் சீப்பா ஏமாத்திட்டாரு. அவர் என் மேல அன்பு வைக்கிற மாதிரி வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காரு. உங்க ஃப்ரெண்டு பண்ணது உங்களுக்கு எந்த விதத்திலயும் தப்பா தெரியாது. உங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்களே, அவங்க பண்ணதும் உங்களுக்கு எந்த விதத்திலயும் தப்பா தெரியாது. என் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி நான் என் பேக தூக்கிட்டு நிக்கிறது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுது போல. உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸா மீற மாதிரி தெரியுது போல. அப்படிதானே? அந்த தாங்கன்னு கேட்கலாம், ஆனா பிச்சைலாம் எடுக்க முடியாது. இது வரைக்கும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட எடுத்த பிச்சை வரைக்கும் போதும். இதுக்கு மேல அவர்கிட்ட பிச்சையெல்லாம் என்னால எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அவர் என்ன உண்மையாவே வேணும்னு நினைக்கிறாருன்னா வரட்டும், என்ன வந்து கூட்டிட்டு போட்டோம். அவர் பொண்டாட்டி தானே, அவர் வந்து மன்னிப்பு கேட்டாதான் போவேன் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. அவர் வந்து நின்னாலே போதும், அவர் கைய பிடிச்சிட்டு நானே வந்துருவேன். யாரு பண்ணதையும் எதுக்காண்டியும் அதை குத்தி காட்டிலாம் பேச மாட்டேன். அடுத்த நிமிஷத்துல இருந்து அவர் முதல்ல அதுக்கு வரட்டும் அங்க என்ன தேடி. நானே எல்லா நேரமும் இறங்கி இறங்கி போனேன்னா அப்ப எனக்குன்னு ஒரு சுயமரியாதை எங்க இருக்கு? சொல்லுங்க. அவரும் என்ன விரும்புறாருன்னு சொல்றீங்களே, அவரும் என்ன என் கூட வாழணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லல்ல? அவருக்கும் தானே இருக்கு. சொல்லுங்க. இத்தனை நாள் நான் தானே அவர் பின்னாடி போனேன், இந்த ஒரு வாட்டியாச்சும் அவர் என் பின்னாடி வரட்டுமே. என்ன தப்பு இருக்கு? புருஷன் பொண்டாட்டி பின்னாடி அவர் வரதுல என்ன? பொண்டாட்டி பின்னாடி அவர் வந்தா குறைஞ்சு போயிருவாரா? சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க, குறைஞ்சு போயிருவாரா உங்க ஃப்ரெண்டு? இல்ல, அப்படி வந்தா அது ஆம்பளை இனத்துக்கே அசிங்கம் நினைக்கிறீங்களா? ரொம்ப நன்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், என் புருஷன் என் மேல மட்டும் அக்கறைப்படணும், என் மேல மட்டும் பாசம் வைக்கணும்னு நினைக்கிறது ஒன்னும் தப்பில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு என்கிட்ட முன்னாடி இப்படி இருந்தா இப்போ இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாம அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா அடிக்கடிக்கு இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை வரும். புரிஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா புரிய வைக்க வேண்டியது வரும். இதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சுன்னா பெட்டியை தூக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்க மாட்டேன். வேற மாதிரி அனிஷாவை பார்க்க வேண்டியது வரும். வார்னிங்காவே சொல்லிட்டு போறேன். போயிட்டு வரேனே. என்ன அது இந்த பிள்ளை இப்படி பேசிட்டு போகுது? இவ என்னடா இப்படி நடந்துக்கிறா? அந்த பிள்ளை அந்த அளவுக்குலாம் மோசமான பிள்ளையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ வேற அது ஏற்கனவே ரகு கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்கணும் அப்படி இப்படின்னு நினைச்சு அவனும் விருப்ப தானே இருந்தான். இப்ப 2 நாளா நல்லபடியா நடந்துகிட்டு இப்ப மறுபடியும் இப்படி கேள்விப்பட்ட உடனே அதுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு பேசிட்டு போறான். அவளுக்கா உண்மை தெரிய வந்து புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா சரியாயிடுவா. விடு, அவ பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத. என்ன, நாளைக்கு சென்னை கிளம்புறதா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. கார் நான் தான் எடுத்துட்டு வரேன். கார் எடுத்துட்டு வரும்போது கால் பண்றேன், சரியா? ரெடி பண்ணிட்டு ஒரு கால் நீங்களும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ரகு எங்க இருக்கான்?
உள்ளதா இருக்கா. ம். உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஆ சிலர் முன்னாடி என் மானத்தை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? வர கோவத்துக்கு பிள்ளாரும் இழுக்கணும்னு தோணுது. சரி ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு காரணமும் இருக்கு. நான் அடிக்கிறது கூட என் கை விரல் உன் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி. உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்ல, வெக்கமாவே இல்ல, அறிவு இல்ல உனக்கு. அறிவு கிட்டவள. கொஞ்சம் பொண்டாட்டி கிட்ட தான் பேசுறேன்னு பார்த்து பேசுங்க. நான் ஒண்ணும் மூணாவது மனுஷி இல்ல. ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்சமாச்சும் வார்த்தை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நாகரிகமா யூஸ் பண்ணல. கண்டபடிக்கு பேசுறீங்க. ஒரு சில நேரத்துல எல்லாம் என்னால காது கொடுத்து கேட்கவே முடியல. அசிங்க அசிங்கமா பேசுறீங்க. இதுதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்ததா? எப்பயாச்சும் பரவாயில்ல. நீ இதெல்லாம் நீங்க பேசுற வார்த்தையில எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு. எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நான் தான் உங்களை பத்தி கேட்கணும். பேசுறேன்னு வச்சுக்கோ, வாய முடிச்சிருவேன். ஸ்லோவா தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இது கத்துறீங்க. நீ திருப்பி பேசுனேன்னு வச்சுக்கோ, அப்படிதான் கத்துவேன். பெரிய ஒழுக்கமானவன் நினப்பு மனசுல. அவளை பாரு ஆளை. இவளுக்கு மரியாதை ஒண்ணுதான் டேஷ் வாயில வருது. வாயில நல்ல நல்ல வார்த்தையா வருது. பேசிடாத. பேசுறேன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நான் பேசுறத மட்டும் மூடிக்கிட்டு கேட்கணும். எப்படி? வாயை மூடிக்கிட்டு கேட்கணும். திருப்பி வார்த்தை வந்துச்சு வேற மாதிரி இருக்கும் எல்லாமே. நீங்க சொல்றது தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன கேட்கணும் உங்களுக்கு? சொல்றேன்ல, வீட்டுல ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி நைட்டிய போட்டு சுத்தாதன்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்கன்னா கேட்கணும். அது நானையும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அதையும் மீறி இந்த மாதிரி என்ன பாரு அழகா பாருன்னு சொல்லிக்கிட்டு வெளியே போறியான், கடைக்கு போறியான். எவன மயக்க இல்ல எவன மயக்க இந்த மாதிரி துணியும் போட்டு சுத்துறன்னு கேக்குறேன். என்ன பேசுறீங்க நீங்க? முன்னாடி தான் பேசுறேன்னு பார்த்து பேசுங்க. எவன மயக்க போற அப்படின்னு கேக்குறீங்க? கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ற வார்த்தைய மரியாதையா யூஸ் பண்ணுங்க. நீங்க எப்படி படிச்சு வேலை வாங்குனீங்க? இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்படிதான் வேலை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அவனை சொல்லணும். ஏய் கத்தாதீங்க. இதுக்கு மேல வாயை திறந்தான்னு வச்சுக்கோ, அசிங்கப்பட்டு போயிருவேன். நான் பேசுறது மட்டும் கேட்கணும். எப்படி? பேசுறத மட்டும் கேட்கணும்னு சொன்னேன். புரிஞ்சுச்சா உனக்கு? யார கேட்டு இந்த நைட்டிய போட்டுக்கிட்டு வெளிய போயிட்டு கடைக்கு போனேன். கடைக்கு போற அளவுக்கு உனக்கு என்ன இருக்கு? வீட்டுலதான் எல்லாமே இருக்குல்ல, எதுக்கு கடைக்கு போனோம்? யாரையாச்சும் வர சொன்னியா கடைக்கு? நான் கடைக்கு போற மாதிரி போறேன், அங்க வான்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டியோ? போன் எடு. யாருக்கு போன் பண்ணிருக்க? மதியம் 2 மணி போல யாருக்கும் போன் பண்ணியாமே கதவை சத்திக்கிட்டு. எவனுக்கு எவனுக்கு நீ போன் பண்ண? இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நியாயமா தெரியுதா உங்களுக்கு? குளிக்க சோப்பு இல்ல, அது வாங்க போனேன். ஏச்சி பயமுடி. குளிக்க சோப்பு இல்லன்னு என் அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? நீ என்னத்துக்கு போன? அவங்க தான் சொன்னாங்க இருக்கிற சோப்பை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி. எல்லாரும் ஒரே சோப்பை தான் யூஸ் பண்றாங்க. எனக்கு அது பிடிக்கல. அதான் அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா அவங்க இப்படி மாத்தி மாத்தி சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ தினம் தினம் என்ன டார்ச்சர் தான் பண்றீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் யார்கிட்டயும் பேசல. கம்பெனி கால் தான் வந்துச்சு அன்னோன் நம்பர்ல இருந்து. என்னோட எடுத்து பாருங்க. அட்டன் பண்ணிட்டு 2 செகண்ட்ல கம்பெனி கால் என்னோட கட் பண்ணிட்டேன். அப்படியா? சரி 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 சரி. என்ன பார்த்தா என்ன பால் குடிக்கிற பச்சை குழந்தை மாதிரி தெரியுதாடி உனக்கு? சொல்லி என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? போனை பேசுவ, கதவை முடிக்கிட்டு கதவை திறந்துட்டு கடைக்கு போவ. அங்க போயிட்டு செவனை வர சொன்ன, செவனை வர சொன்னு கேட்டேன். என்னால முடியல. தினம் தினம் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு என்னால சத்தியமா இருக்க முடியல. என்ன ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க? எங்க வீட்டுக்கும் போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அவங்களா போன் பண்ணாலும் பேச விட மாட்டேங்கிறீங்க. அதையும் மீறி 2-3 வாட்டி ரிப்பீட்டடா பண்ணா நீங்களா போன் அட்டன் பண்ணிட்டு அவ நல்லாதான் இருக்கா, இதுக்கும் மேல நீங்க பேசணும் அப்படின்னா உங்க பொண்ணை நீங்க உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு பயந்து எங்க அம்மா என்கிட்ட போனே பேசுறது இல்ல. என் அண்ணி என்னைக்காச்சும் போன் பண்ணா திட்டி போனை வச்சிடுறீங்க. எனக்கு என்னதான் பண்ண சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. யார்கிட்டயும் பேசக்கூடாது, வீட்லயே இருக்கணும். எனக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா அதையும் போய் வாங்க கூடாது. கடை என்னங்க 10 கிலோமீட்டர் தூரமா இருக்கு. தடிக்கு விழுந்தா கடை. அப்படி யாருங்க வர சொல்லிடுவேன்? நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? நீ எப்படி முட்டாளவ? நீ எப்படி முட்டாளவ? நீ என் தலையில கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே, நான் தானே முட்டாள். நான் தானடி முட்டாள். என் தம்பிய பாரு. அவன் என்னதான் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அவனுக்கு இன்னைக்கு குழந்தை பிறக்க போகுது. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். நிம்மதியா இருக்கான். ஆனா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஏதாச்சும் பிரயோஜனமா இருக்கா? வருது வாயில நல்லா. வேற ஒருத்தவங்க கூட போவ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு தான் உண்மையா இருக்கேன்னு சொல்லுவேன். இதை நம்பணும் போல. அப்படிதானே? நான் நம்பணும் மாடி. பேசாம ஒண்ணு பண்றீங்களா?
இவன் வேற ஒருத்தன் கூட தொடர்புல இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே கூட்டிட்டு போயிட்டு என் வீட்டுல என்ன விட்டுட்டு வந்துடுறீங்களா? நானா போனாலும் என் அம்மா என்ன கொன்னுருவா, பேசியே வார்த்தையாலேயே கொன்னுருவா. நீங்க அப்படி என்ன கூட்டிட்டு போய் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கூட என்ன பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல. என் அண்ணன் என்ன புரிஞ்சுப்பான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவனுக்கு பாரமா இல்லாம நான் வேலைக்கு போய்கிட்டு நான் நிம்மதியாச்சு இருப்பேன். எனக்கு தினம் தினம் உங்க கூட போட்டுக்கிட்டு என்னால இருக்கவே முடியல. நிம்மதியை இழந்து நீங்க மட்டும் தான் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நானும் தான் கஷ்டப்படுறேன். மனசாரதான் உங்களை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க என்னதான் என்கிட்ட எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க சொல்றபடி எல்லாம் நடந்துக்கிறேன். வீட்டு வேலை எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க நான் பண்ணணும்? சொல்லுங்க, என்னங்க பண்ணணும்? காலையில எந்தினதுல இருந்து டிஃபனு, மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யறேன். நீங்க சொன்ன மாதிரி உங்க அப்பா உங்க அம்மாக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நடந்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. என் வீட்டாளுக்கு யார்கிட்டயும் பேசுறதும் இல்ல. நீங்க ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் தான் சொல்றேனே, முன்னாடி விரும்பினதான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப நீங்க மட்டும் தாங்க எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க எவ்வளவு காயப்படுத்தினாலும் உங்ககிட்ட தானே இருக்கேன். உங்க தம்பிய பாருங்க, எத்தனை பொண்ணை ஏமாத்திட்டு கடைசியில அக்காவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இந்த பிள்ளைய கடைச்சி முதல் கொண்டு வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த பிள்ளை அது எல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கலையா அவனை? ஆனா நீங்க சின்ன போட்டு ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏதோ சொல்றீங்க அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது, ஆனா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த சந்தோஷமா இல்லைன்னு சொல்லி, அப்ப நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கேன்? சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? நான் பேசுற ஒரு ஒரு நேரம் நான் நல்லாதான் கேக்குறீங்க. ஆனா வெளியே வேலைக்கு போயிட்டு வந்தாலோ இல்ல கொஞ்ச நேரம் அவங்க அப்பா அம்மா இல்ல உங்க தம்பி கிட்ட பேசிட்டு வந்தாலோ மிருக மாதிரி நடந்துக்கிறீங்க. வார்த்தைகளை கொள்றீங்க. காது கொடுத்து கேட்க முடியல நீங்க பேசுற வார்த்தையெல்லாம். ஓ, இப்ப என்ன, நீ நல்லவ அவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படிதானே? சரி சரி சரி, ரொம்ப நல்லவ தான் நீ. உன்னதான் அப்படியே கண்ணக்கிக்கு பக்கத்துல உனக்கு ஒரு சிலை வச்சு அங்க நிக்க வைக்கணும். அந்த அளவுக்கு நீ நல்லவ. இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த நைட்டியும் யார கேட்டு போட்டேன்னு கேட்டேன். என்கிட்ட துணி இல்ல. ரெண்டு சுடிதார் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு போனப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலான்னு சொல்லி அங்க போனேன். நிம்மதியாவா அங்க இருந்து கிளம்புன? அவசர அவசரமா வா வான்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டீங்க. இங்க இருக்கிற புடவை என்னால கட்டிக்க முடியல. நேரமும் வேலை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வேலையை பாத்துக்கிட்டு புடவையை கட்டிக்கிட்டு என்னால நிக்க முடியல. என்கிட்ட வேற துணி இல்லைன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்? இந்த நைட்டி கூட அந்த பிள்ளை கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் போட்டிருக்கேன். இதுல என்ன காமெடி அப்படின்னா, நான் இந்த வீட்டுக்கு வரும்போது சீரசனத்தில இருந்து 50 பவுன் நகையில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு புட்டு தங்க நகை கூட கொண்டு வரல. ஆனா பாருங்களேன், அந்த பிள்ளைய குடும்பமா சேர்ந்து தாங்கன்னு தாங்குறீங்க, என்ன கீழே போட்டு கால மிதிக்கிறீங்க. அப்ப நீ நகை எடுத்துட்டு வந்துட்டா நீ பெரியாளா? உன்னை தலையில தூக்கி வச்சு கொஞ்சணுமா? அப்படிலாம் நான் கேட்கறேன்லாம் நீங்க நினைக்காதீங்க. கொஞ்சமாச்சும் மரியாதைன்னு கொடுக்கணும்ல. கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்கணும்ல. எல்லா வீட்டு வேலையும் நான் தான் செய்யறேன். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன். சொல்ல போனா உங்க வீட்டு ஆட்கள் எல்லார் துணியும் நான் தான் துவைக்கிறேன். எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா கையால தான் துவைக்கணும்னு அது ஒரு ரூல்ஸ் வர. கேட்டா கரண்ட் பில் அதிகமாயிரும். நான் ஏதாச்சும் வாயை திறந்து ஏன் எதுக்குன்னு கேக்குறேன்னா, உங்களுக்காண்டி எல்லாத்தையும் பண்றேன்ல. ஆனா நீங்க மட்டும் ஏன் எனக்காண்டி எப்பவுமே பேசவே மாட்டேங்கிறீங்க? இதை இப்போ ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதா? அவ்வளவுதான் கேள்வி. வேற மாத்திக்கிறேன். போதுமா? இப்ப சந்தோஷமா? ரேஸ்மா, சப்பாத்தி மாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு குருமா எதனா ரெடி பண்ணிடு. என்ன அம்மா? என்னடி? இட்லி எதனா ரெடி பண்ணிட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாமா? பாவம் உங்க வேலை சொல்லிக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டேங்கிற. ரேஸ்மா இதை எடுத்துட்டு வா, ரேஸ்மா அதை எடுத்துட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். கீழே இருந்தா கூட பரவாயில்ல, மேல ரூம்ல வந்து சொகுசா இருந்துக்கிற. அவங்க மேல ஏறி ஏறி எடுத்துட்டு வர்றாங்க ஒன்னும். ஏமா இப்படி பண்ற? அண்ணி பாவமா, போட்டு படாத பாடுபடுத்தாத. எல்லாம் எனக்கு தெரியும். அவளை கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கோ, தலைக்கு மேல ஏறி ஆட ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் யார எங்க வைக்கணுமோ அங்கெங்க வைக்கணும். உனக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி அங்க பேசுனியா இல்ல இடிச்சிட்டு வந்துட்டியா? பேசுனேன். ஆனா எனக்கு அப்படி பேசுனது தப்பா தோணுதுமா. லூசு. உனக்கும் மாப்பிளைக்கும் என்ன சண்டைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்ன்ற விஷயம் உன் அன்னிக்காரிக்கு தெரியக்கூடாது. எனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னே இருக்கணும். புரிஞ்சுச்சா உனக்கு? இல்லன்னு வச்சுக்கோ, அவ இந்த விஷயத்துல தலையிட மாட்டான். இன்னொன்னு, இந்த விஷயத்துல அம்மா சொல்லி கொடுத்து அங்க நான் பேசனேன், அந்த பிள்ளைகிட்ட பேசனேன்னு சொல்லிட்டு எக்காரணத்து கொண்டும் உன் அன்னிக்காரிக்கிட்ட தெரிஞ்சிடவே கூடாது. நீ அப்படி பேசியிருக்கன்னு சொல்லி அவளுக்கு தெரியவே கூடாது. புரிஞ்சுச்சா உனக்கு? அவ சொல்றதெல்லாம் நீ கேட்காத. இல்லம்மா, பேசிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு மாதிரி சங்கட்டமாவே இருக்கு. அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அது எச்சி வாய்மொழி. பொழைக்க தெரியுதா உனக்கு எதனா? 2 நாள்ல மாப்பிள்ள சென்னைக்கு கிளம்புறாராம். இந்த இதுங்களும் நாளைக்கு கிளம்புதுங்களாம். மாமியார் கிட்ட பேசும்போது எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்கேன். ஆமா, இங்க பாரு,
மாப்பிள்ளை பேச்சு வாக்குல சொன்னாருல, ஆ, எல்லாரும் ஒரே வீட்டுலதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் நீ இழிச்சு இழிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் மாசமா இருக்கா, மொத்த வேலையும் உன் தலையில கட்டிடுவா. அதனாலதான் சொல்றேன், இங்க பாரு, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க கத்துக்கணும். அதே மாதிரி நீ இங்க வரேன்னு சொன்னோடனே மாப்பிள்ளை எப்படி பதட்டப்பட்டுக்கிட்டு நீ பேராதன்னு சொல்லிட்டு அப்படியே உன் பின்னாடி வந்தாரு, அதே மாதிரி வச்சுக்கணும், புரிஞ்சுச்சா? கொஞ்சம் அங்க இங்க நல்ல பாய விட்டேன்னு வச்சுக்கோ, உன் தலையில எல்லாருமா சேர்ந்து மிளகா அரைச்சிருவாங்க. அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி மட்டும் நடந்துக்கோ, உன் அன்னிக்காரி சொல்றதெல்லாம் கேட்காத. நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. இப்படி ராகம் பாடிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, ஒன்னும் விளங்காது. உன் புருஷன் உன் சொல்லுபடி கேட்கணுமா வேண்டாமா? சொல்லி எதுக்கு 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டு? அந்த பிள்ளையா தானே சண்டை வந்துட்டு, அவளுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் உனக்கும் மாப்பிளைக்கும் சண்டை வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா தானே இருந்திருக்கீங்க. சொல்லுடி, சந்தோஷமா தானே இருந்திருக்கீங்க? ஆமா, ஆனா அதுதான் நாடகம்னு சொல்லி அவர் தான் சொல்றாரே, எனக்கெல்லாம் அங்க இருந்து வர மனசே இல்ல. நீதான் கடைசி நிமிஷத்துல அதையும் இதையும் பேசி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி நீ இங்க வா அப்படின்னு சொல்லி சொன்ன. அதனாலதான் நானும் வந்தேன். எனக்கு அங்க இருக்கணும்னு தான் விருப்பமே. கிறுக்கி, அங்க இருக்கணும்னாலும் இன்னும் 2 நாள்ல நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன். நீயா வந்து கூட்டிட்டு வந்திருப்பியா? ஏன்? ஆடி மாசம் பிறக்குதுல, ஆடி மாசத்துல புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சுதான் இருப்பாங்க. நீ அம்மா வீட்டுலதான் இருக்கணும். ஆமா, அதை யோசிச்சுதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ நீ கோச்சிட்டு வந்த மாதிரி கோச்சிட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை எப்படினாலும் நீ இல்ல இருக்க முடியாம அவரா தேடி இங்க வருவாரு 2 நாள்ல. புரிஞ்சுச்சா உனக்கு? 1 மாசம் பிரிஞ்சிருக்கிற கேப்ல அவருக்கு புரியும், தான் பொண்டாட்டி இல்லாம எப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம். அவ இருந்திருந்தா எல்லா வேலையும் நம்மளுக்கு இழுத்து போட்டு செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்னு அவருக்கு தோணும்ல. முட்டாள்தனமா நடந்துக்காத. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கோ? ஆமா, அதனாலதான் சரி உன் அன்னிக்காரி சொல்லும் போது நானும் வேண்டான்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நீ அவளும் பேசுனதான் ஒட்டு கேட்டுட்டு உன்கிட்ட பேசனே, அப்பதான் புரிஞ்சுச்சு இதுவும் சரிப்பட்டு வரோம்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை பேசும்போது எனக்கும் கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. ஐயோ, என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் கொஞ்சம் ஆளைய விட்டு பிடிச்சு வச்சுக்கணும் கைக்குள்ளேயே. இல்லன்னு வச்சுக்கோ, தோ அண்ணனுக்கு செய்யறேன் அன்னைக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு மொத்தையும் தாராவத்தி கொடுத்துருவான். ஒரே வீட்டுல வர இருக்க போறதா சொல்ற, இங்க பாரு, சம்பளத்தை கரெக்டா வாங்கிக்கணும். அங்க நீங்க செலவு பண்ற வேலை இருக்கக்கூடாது, புரிஞ்சுச்சா? அன்னிக்காரிக்கு செய்யறேன் அண்ணங்காரனுக்கு செய்யறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா உனக்கு? அதெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லணும். அட போமா, ஏடி சொல்றலாம். இதெல்லாம் கேட்டு நடந்தாதான் அவர் உன் கைக்குள்ள இருப்பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, அவர் பாட்டுக்கிட்டு எங்கேயா பேருவாரு. உனக்கு எப்படி? அவர் உன் கூட ஒன்னையா இருக்கணுமா? இல்ல அவர் கூட வாழ்றதுக்கு தானே கல்யாணம் பண்ணிருக்கேன். நீ என்னடா இப்படி பயன்படுத்துற? உன் அம்மா சொல்றத மட்டும் கேட்கணும், புரிஞ்சுச்சா? அப்புறம் அன்னிக்காரி நடுவுல அப்படியே நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு அதை எதையும் சொல்லுவா, அதெல்லாம் கேட்காத. சரி, உனக்கு பிடிச்ச குருமா தான் வைக்க சொல்லியிருக்கேன். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு. மாப்பிள்ளை எப்படினாலும் காலையில வந்துருவாரு. அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். மனுஷன் வருவாரான்னு தெரியல, பாப்போம். எதை பத்தியும் கவலைப்படாத. நான் என்ன உன் அம்மாக்காரி அவ்வளவு முட்டாளா? உன்னை உன் அன்னிக்காரி சொன்ன நீங்க கூட்டிட்டு வந்து வைக்கிறக்கி? நான் தான் பாத்தனே, மாப்பிள்ளைக்கு நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு ஒரு பேசின பேச்சுலதான் எனக்கு தெரிஞ்சுட்டேன். இங்க பாரு அனிசா, அது மட்டும் முக்கியம் இல்ல, மாப்பிள்ளைக்கு தனியா சொத்தெல்லாம் இருக்கான், விசாரிச்சிருக்கேன். இங்க நான் இருக்கிறது வேற குடும்பம், தெரியும்ல உனக்கு? இது சித்தி சித்தப்பாதான். இங்கனே இருந்துகிட்டு மாப்பிள்ளையோட மொத்த சம்பளத்தையும் உருவிக்கிட்டு கிடப்பாங்க. எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவரை இங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடணும். அதுவும் இல்லாம உன் மாமனார் கிட்ட அவரை பேச வைக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். கொஞ்சம் கொஞ்சமா உன் மாமனார் கிட்ட பேச வச்சாதான் உன் மாமனார் பேர்ல இருக்க சொத்து எல்லாம் என் மாப்பிள்ளை பேருக்கு வரும். இல்லன்னு வச்சுக்கோ, 2ஆவதே ஒருத்தி இழுத்துட்டு போயிருக்காரு, அவர் பேருக்கு போயிரும். அட போமா, உனக்கு வேற வேலையே இல்ல, எதையோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்ப. நீ ஒண்ணு சொத்து எழுதி வாங்கணும், அதே எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு பைத்தியமா உனக்கு? தயவு செஞ்சு பேரு சொல்லிட்டேன். நானே அவர் வருவாரா மாட்டாரான்னு கன்ஃபியூஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உன் பேச்சு கேட்டு அவசரப்பட்டு இங்க வந்துட்டுமேன்னு, இதுல நீ வேற போயிரு. சரி, அம்மா சொல்றது கேளு. முதல்ல அவர் இங்க வரட்டும். அவர் வந்தாரு, என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாரு அப்படின்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் கேட்கறேன். வருவாரு, வராம எங்க போவாரு? கண்டிப்பா வருவாரு. வர வைக்கிறேன். அட போமா, டீ எதனா குடிக்கியா? அன்னைக்கு போட்டுட்டு வர சொல்லவா? அட இப்பதானே ஜூஸ் போட்டு வந்து கொடுத்தாங்க, எத்தனை வாட்டி? வேண்டாம்,